அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தமிழகத்திலிருந்து அதிக விளையாட்டு வீரர்களை அனுப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை 8வது சர்வதேச பாய்மர படகு போட்டிகள் நடைபெறவுள்ளன. மத்திய மற்றும் தமிழக விளையாட்டுத்துறை சார்பில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உட்பட 19 நாடுகளை சேர்ந்த 150 வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இப்போட்டிகளை பள்ளிக் கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மெரினாவில் அமையவுள்ள நீர் விளையாட்டு பயிற்சி மையத்திற்காக தமிழக அரசு சார்பில் 5,50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஒலிம்பிக் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த 6 வீரர்கள் மட்டுமே கலந்து கொண்டதாக அவர் கூறினார். அடுத்த ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழகத்திலிருந்து 24 பேரை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்தார். அடுத்த ஒலிம்பிக்ஸில் எப்படியாவது 2 மெடலாவது தமிழகத்திலேருந்து போகிறவங்க ஜெயிச்சு வரணும் அப்படின்ற எண்ணத்தோட. அப்படின்னா அவங்களுக்கு 24 பேர் நம்ம போக வேண்டியிருக்கு ஒலிம்பிக்ஸுக்கு. சென்ற முறை 6 பேர் அனுப்பியிருக்கோம் தமிழகத்திலிருந்து. 118 பேர் இந்தியன் கண்டிஞ்சென்ட்ல 6 பேர் தமிழகத்திலிருந்து. அடுத்த முறை இதை 4 மடங்கு ஆக்குவதற்காக எல்லா கேம்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது ஒலிம்பிக் டிசிப்ளின்னு சொல்லக்கூடிய அந்த 42 டிசிப்ளின்ஸ்லையும் இருக்கிற 360 சொச்ச மெடல் இப்போ இருக்குது. அந்த 326 மெடல் இருக்குது. அந்த 326 மெடலில் எதில் நமக்கு போட்டித்திறன் இருக்குது அதில் நம்ம வெற்றி பெறுவதற்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம்.